திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் யானை முகத்தானை காதலால் கூப்புவார் தம் கை. திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது சுப்பிரமணிய புஜங்கம். ஆதிசங்கரர் அருளிய சுப்பிரமணிய புஜங்கம். இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். ஆதிசங்கரர் அருளிய இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை தமிழாக்கம் ஸ்ரீ ஆ வே ரா கிருஷ்ணசாமி ரெட்டியார் தமிழாக்கம் பண்ணியிருக்கார். அதுதான் நம்ம பாடுறோம். இதை அனைவரும் கேட்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற வேண்டிக்குங்க. முதல் பாருங்க, தீராத இடர்லாம் தீரணும்னு பாடினார். ரெண்டாவது, புலமை ஏற்படணும், அதாவது படிப்பறிவு அந்த மாதிரியான திறமையெல்லாம் வரணும்னு புலமை ஏற்படணும்னு பாடினார். மூணாவது, திருவடி தரிசனம் கிட்டும் அப்படின்ட்டு பாடுறாரு. நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருச்சிற்றம்பலம். திருவடி தரிசனம் கிட்டும். மயில் மீது ஆத்து உயர்வாத்திற்பொதிந்து மனதை கவரும் உடலான் பயில்வோர்கள் உள்ள குகை கோயில் தங்கி பார்ப்பவர் தெய்வமானான். உயிராகும் மறையின் பொருளாகி நின்று உலகை புறக்கும் பெருமான் கையிலாயமேவும் அரணாரின் செல்வ கந்தன் பதம் பணிகுவாம். திருவடி தரிசனம் கிட்டும். 3, மயில் மீது ஆர்த்து உயர்வாக்கிற் பொதிந்து மனதை கவரும் உடலான் பயில்வோர்கள் உள்ள குகை கோயில் தங்கி பார்ப்பவர் தெய்வமானான். உயிராகும் மறையின் பொருளாகி நின்று உலகை புறக்கும் பெருமான் கையிலாய மேவும் அரணாரின் செல்வ கந்தன் பதம் பணிகுவாம். மயிலேறி வந்தான் மகாபாக்ய பொருளாய் உயிரில் கலந்தான் உள்ளம் கவர்ந்தான். அழகுக்கு இவன்தான் அணியாக நின்றான். முனிவர்கள் நெஞ்சில் குடிகொண்ட பெருமான் யார்க்கும் எளியன் வேத பொருளாய் பாரெல்லாம் காப்பான். ஈசன் குமரன் ஈடேற்றிய அக்கறை சேர்ப்பேனே என்று கூறுவான் போல கடலோரம் நின்றான். செந்தில் வேலன் சிவசக்தி பாலன் கும்பிடும் மலை போல் வந்திடும் துயரை வந்தது போலவே திரும்பிடச் செய்வான். மயில் மீது ஆர்த்து உயர்வாக்கிற் பொதிந்து மனதை கவரும் உடலான் பயில்வோர்கள் உள்ள குகை கோயில் தங்கி உயிராகும் மறையின் பொருளாகி நின்ற உலகை புறக்கும் பெருமான் கையிலாய மேவும் அரணாரின் செல்வ கந்தன் பதம் பணிகுவாம். சுப்பிரமணிய புஜங்கம் அனைவரும் கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க. நோயெல்லாம் நீங்கக்கூடியது, எப்படியா அந்த பிணியையும் தீர்க்கக்கூடியது. ஏன்னா அவர் தீராத வயிறு வலியில் இருந்து திருச்செந்தூருக்கு போய் பன்னீர் இலை பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அந்த வயிறு வலி நீங்கி அதுக்கப்புறம் தெரிய வந்து இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை பாடி அருளி செய்தார். இதனால் நம்மளுக்கு ராகுவால் ஏற்படுற துன்பம் துயரமெல்லாம் தீரும். இதை பாடி அனைவரும் முருகப்பெருமானுடைய திருவருளை பெறணும். நாங்கள் இன்னைக்கு காஞ்சிபுரம் போயிட்டு வந்தோம். காஞ்சிபுரம் போய்
குமரக்கோட்டம் போய் முருகப்பெருமான தரிசனம் பார்த்தோம். அருமையான தரிசனம். என்ன நான் கந்தபுராணம் போட்டேன் இல்லையா, என்ன அந்த கச்சப்ப சிவாச்சாரியார் அந்த அரங்கேற்றம் பண்ண மண்டபத்தை பார்க்குறதுக்காக கூப்பிட்டுட்டாரு. போனேன், அதெல்லாம் பார்த்தோம். கோயில் திருப்பணி வேலை நடந்துனுக்குது, இருந்தாலும் மூலஸ்தானமெல்லாம் மூடலை. நல்ல தரிசனம் பார்த்தோம். நல்லபடியாக சாமியை சேவிச்சுட்டு அருமையான தரிசனம். இவ்வளோ காலம் 30 வருஷம் கழிச்சு நான் போகிறேன். அது இப்போ தான் போய் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோவா அதை நான் தான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அப்பயே நான் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருப்பேன். எங்கள் மாமா, தாய் மாமா கூட்டிகிட்டு போனார். அந்த கோயிலில் அவரோட பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணாங்க. இப்போ தான் நான் போனேன். 30 ஆகிப்போச்சு, 30 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். இப்போ தான் நான் போகணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏகாம்பரேஸ்வரரை போய் சேவித்தோம். ஏகாம்பரேஸ்வரரையும் பார்த்துட்டு அவரையும் கும்பிட்டு வேண்டியதெல்லாம் பாடுன்னு பாடிட்டு அதுக்கப்புறம் அம்மா காமாட்சியை போய் பார்த்தோம். இங்கே ஏகாம்பரேஸ்வரர் மாவடி சேர்வை காமாட்சியை சேவித்தோம். அங்கே போய் காமாட்சியையும் பார்த்தோம். எனக்கு நல்ல தரிசனம். அப்படி ஒரு மனப்பூர்வமான ஆசீர்வாதம் எங்கள் அப்பா ஏகாம்பரேஸ்வரர்னால கிடச்சிது. முருகப்பெருமானுடைய திருவருள் தான். நான் போய் அவரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு போனேன். நீ எங்கள் அம்மா அப்பாவையும் போய் பாருன்னு அப்படி அனுப்பிச்சி வச்சுட்டாரு. மழை பெஞ்சுது. மழையும் விட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், அந்த நேரத்தில் போய் பார்க்குறதுக்கு இடைஞ்சல் இல்லாமல் மழை நிறுத்தி எங்களை போய் கோயிலெலாம் சுற்றி பார்க்க வச்சார். அருமையாக நாங்கள் தரிசனம் பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கி இந்த பதிவில் உங்களாண்ட பகிர்ந்துக்கிறதுல சந்தோஷப்படுறேன். உங்களுக்கும் இந்த மாதிரியான முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வேற்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். கந்தபுராணம் என்னை படிக்க வச்சு கச்சப்ப சிவாச்சாரியார் யாருன்னே எனக்கு தெரியாது. எந்த கோயிலில் தொண்டு செய்தாருன்றதை நான் தெரிஞ்சுக்கணும்னு என்னை வரவழைச்சி அதுவும் அவருக்கு உகந்த நாளில் செவ்வாய்க்கிழமையில் போய் நாங்கள் சேவிச்சுட்டு வந்தோம். அது பெரிய எப்படி பாருங்கள், எனக்கு எப்படி கூட்டிகிட்டு போனார்னே எனக்கு தெரியாது. சரியான நல்ல மழை. காலையில் எப்படி நாங்கள் கிளம்ப போகிறோம்னு நினச்சேன். எங்களுடைய திருமண நாளை இன்றைக்கி அங்கே கோயில்லையே நாங்கள் செலவழிச்சிட்டு வந்தோம். இது எங்கள் முருகப்பெருமானுடைய திருவருளும் எங்கள் அப்பா அம்மாவுடைய அனுகிரகமும் எனக்கு நாங்கள் கும்பகோணமாக கிடைச்சது. இங்கே கந்தபுராணம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். மண்டபம் தான். இந்த மண்டபம் கச்சப்ப சிவாச்சாரியார் ஏற்றின மண்டபம்.